ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை இந்த காலை வேளையிலே நம்ம தியானிப்போம். அந்த வசனங்கள் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தார். அதிலும் அதிகமான ஒரு காரியத்தை நமக்கு அவர் சொல்லுகிறார். விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வரம்புக்கு வெளியே அவர்கள் ஒன்று சேருவதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிசிக்கலாக நீங்கள் எந்த தவறு செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனையிலே ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தாலே இருதயத்திலே நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். வெறும் 23 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்தேன். அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரை வாலிபர்களுக்காக சிறப்பான அந்த கூடுகைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்க அவர் கிருபை தருகிறார். நிறைய வாலிபர்கள் இந்த வாலிபர் கூடுகைகளிலே மனம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பி வருகிற இந்த வாலிபர்கள் அதன் பிறகு அவர்கள் நம்மோடு பேசும் பொழுது எங்களுடைய இச்சையான பார்வைகளை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த, இது ஆண்களும் வாலிப பையன்களும் சொல்றாங்க, வாலிப பிள்ளைகளும் சொல்றாங்க. இவ்வளோ வருஷங்கள் திரும்ப 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 அவர்களை இதிலிருந்து சரி பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஆண்டவர் பாரமான எதையும் நம்ம மேலே வைக்கல. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படி பார்த்தா எல்லாருமே விபச்சாரம் செய்திருப்பாங்களே உள்ளத்தில். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி? வெகு சுலபம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளையும் ஆண்டவருடைய பாடு மரணத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையில் நம்ம தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிக நேரம், அதிக அளவு, ஏறக்குறைய தினமும் இரவு அவருடைய பாடு மரணங்களை நம்ம தியானிக்க 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 நம்முடைய கண் முன்னால் நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய அந்த தியாகத்தை சிந்தனையிலே ஆயுதமாய் நாம் வைத்திருந்தால் இந்த கண்களின் இச்சை என்கிற இந்த பாவத்திலிருந்து நம்மால் முழுமையாக விடுதலை பெற முடியும். இந்த பாவத்துக்கு தப்பினவர்கள் ஒருவரும் இல்லை, எல்லாரும் இந்த பாவத்தில் இருக்கிறாங்க. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாருக்கும் இந்த பாவம் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் தடுமாறுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அழகாய் இந்த காரியத்தை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் என் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த பூமியில் வாழும் பொழுதே கண்களின் இச்சை, இருதயத்திலே இச்சையோடு ஒரு பெண்ணை பார்க்கிற ஒரு ஆண் அல்லது ஒரு ஆணை பார்க்கிற ஒரு பெண், இருதயத்திலே நடக்கிற விபச்சாரம், இதில் இந்த பாவத்திலிருந்து நம்ம முற்றிலுமாய் விலக வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பாடு மரணங்களை தியானியுங்கள். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். இந்த பாடு மரணங்கள், அந்த தியானம் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய கண்ணின் பார்வைகளை முற்றிலுமாய் பாதுகாத்து இந்த பாவத்தில் வெற்றி பெற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி தருவாராக. ஆமேன்.